எப்படி பார்க்குறீங்க? மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியின் சார்பில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளராக மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் எனக்கு வாய்ப்பளித்திருக்கிறார்கள். இன்றைய தினம் என்னுடைய தேர்தல் பரப்புரையை அருள்மிகு ராமநாத சுவாமி கோவிலில் தரிசனம் செய்துவிட்டு தொடங்குகிறேன். இந்த தேர்தல் பரப்புரையின் மூலமாக இந்த பகுதியில் வாழக்கூடிய மீனவர்கள் ஆன்மீகவாதிகளுக்கான நல்ல பல திட்டங்களை மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சரிடத்தில் வரக்கூடிய திராவிட மாடல் 2.0 அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த வகையில் சாமி தரிசனத்தோடு நான் இப்பொழுது என்னுடைய சுற்றுப்பயணத்தை தொடங்கியிருக்கின்றேன். அதிமுக சார்பில் பிஜேபி தொகுதியை இந்த வேட்பாளரை அறிவிக்கல, நீங்கள் பிரச்சாரத்தை துவங்கிட்டீங்க, மக்கள்கிட்ட எப்படி ஆதரவு? மக்களை பொறுத்த மட்டும் எங்களுடைய கதாநாயகன் மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தான். அவர் கடந்த 5 ஆண்டு காலம் திராவிட மாடல் ஆட்சி செய்த திட்டங்களை மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லி வாக்குகளை சேகரிக்கின்றோம். கண்டிப்பாக ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி என்பது மிக அமோகமான வெற்றி அடையும் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய முதலமைச்சரை முன்னிலைப்படுத்தி நாங்கள் வாக்கு கேட்க சென்றுள்ளோம். ராமநாத சட்டமன்றத்துக்கு புதிய திட்டங்கள் கண்டிப்பாக இருக்கிறது. அருள்மிகு ராமநாத சுவாமி கோவில், திருப்புலானி இருக்கக்கூடிய ஆதி ஜெகநாதர் ஆலயம், நம்முடைய உத்தரகோச மங்கை இருக்கும் மங்கள்நாத சுவாமிகள் ஆகிய 3 வரலாற்று சிறப்புமிக்க கோயில்களை இணைத்து ஆன்மீக சுற்றுலாத்தலம் அமைக்க வேண்டும் என்ற ஒரு உயரிய திட்டம் என்னிடத்தில் இருக்கிறது. மீண்டும் சட்டப்பேரவை உறுப்பினராக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் கண்டிப்பாக சட்டமன்றத்தில் இந்த பகுதி மக்களுடைய ஆன்மீக சிந்தனையோட கோரிக்கையாக நான் என்னுடைய கோரிக்கையை வலியுறுத்தி மிக விரைவில் மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் அதை அறிவிப்பார் என்ற நம்பிக்கையோடு நான் என்னுடைய பயணத்தை தொடங்குகிறேன். அந்த ஆன்மீகம் சுற்றுலாத்தலம் என்பது வரக்கூடிய காலகட்டங்களில் நம்முடைய பகுதி ஒரு மிகப்பெரிய சுற்றுலாத்தலமாக உயரும் என்ற நம்பிக்கையில் அந்த திட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். மீனவருக்கு திட்டங்கள் இதுவரை மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய பாரம்பரிய மீனவர்களுக்கு நல்ல பல திட்டங்களை அவர் வைத்த கோரிக்கையெல்லாம் செய்துவிட்டார்கள். இன்னும் பிரதானமாக 2 திட்டங்கள் இருக்கின்றது. அந்த திட்டங்கள் சட்டப்பேரவை உறுப்பினராக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டோம் கண்டிப்பாக முதலமைச்சர் இடத்தில் கொண்டு செல்வோம். ஒன்று, இங்கே நம்முடைய ராமநாதபுரம் தீவு பயிர் பிடிக்கக்கூடிய அந்த பாரம்பரிய மீனவர் பிடிக்கக்கூடிய அந்த மீன்களை தூத்துக்குடியிலே அவர்கள் பதப்படுத்தி சந்தைப்படுத்த வேண்டிய சூழல் இருக்கிறது. மிக விரைவில் மீண்டும் தமிழ்நாட்டின் நல்லாட்சி அமைந்தவுடன், திராவிட மாடல் ஆட்சி அமைந்தவுடன் ராமநாதபுரத்தில் பதப்படுத்தி சந்தைப்படுத்தக்கூடிய பிரயத்தமான ஒரு திட்டத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம். அதை நம்முடைய முதலமைச்சர் அறிவிப்பார் என்று நம்பிக்கையோடு இருக்கின்றேன். நன்றி.